வெல்கம் டு டிலக் வியூ. எல்லாருக்கும் முதல்ல காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்களோட காணொலி மூலமாக உங்களை காண்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காணொலி என்னத்துக்கு என்றால், நாங்கள் எங்களோட காணொலியில் இன்றைக்கு ஒரு அக்கா கால் பண்ணியிருந்தவா வீட்டுக்கு வயரிங் செய்யணுமெண்டு. அதான் நாங்கள் 2 பேரும் வெளிக்கிட்டு இருக்கோம் வயரிங் செய்கிறக்காண்டி. இவற்ற பேர் பிரகாஷ். ஒரு ஹாய் சொல்லுங்கள். இப்போ இதான் இந்த வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் எப்படி செய்கிறது, என்ன மாதிரி பிளான் போடுறோண்டு அங்கே போய் அக்கா கேட்டுட்டு அதெல்லாம் உங்களுக்கு காணொலி மூலமாக காட்டுறோம். வாங்க எப்படி வயரிங் செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ தொடர்ந்து போகிறோம், வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே பாருங்க, நாங்கள் பைக்கில் போகிறோம் வேலைக்கு. ஆனால் என்ன இந்த சாமானை கொண்டு வரோம் பயங்கர கஷ்டமாக இருக்கு. இப்போ நாங்கள் கொடியாகவும் போகிறோம் வேலைக்கு. இப்போ நாங்கள் இங்கே அடி வந்துட்டோம். இனிமேல் நாங்கள் கொடியாது போகணும். வாங்க போகலாம், தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காணொலி மூலமாக பார்க்கலாம், வாங்க. ஓகே, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வயரிங் செய்கிற வீட்டுக்கு இதுதான். ஏற்கனவே இதெல்லாம் வெட்டி வச்சு வாடி கிடக்கு. என்னென்றால் எங்களை இந்த வீடியோ மூலமாக தான் பார்த்து கால் பண்ணி கூப்பிட்டாவ வேலை செய்ய சொல்லி. இப்போ இதுக்கு தான் பாருங்க என்ன மாதிரி பிளான் கேட்போம், எப்படி செய்வேன். ஓகே, சாமான் எல்லாம் எழுதியாச்சு. இப்போ நாங்கள் கடைக்கு போகிறோம் சாமான் பண்ணுறதுக்கு தேவையானது. வாங்க காணொலி மூலமாக இன்னும் பார்க்கலாம். சுவாரஸ்யமான இதெல்லாம் இருக்கு, வாங்குவோம். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு வயரிங் அடிக்கணும். இதுக்கு 6 லைட் அடிக்கணும். 6 லைட்டும் இதில் ஒரு ப்ளக் கொண்டு போட சொன்னது. இதில் ப்ளக் கொண்டு போட போகிறோம். ப்ளக்குக்கு மோட்டர் வயரில் போடுறது தான் நெல்லம். அப்போ தான் லோட்டுகள் நல்லா தாங்கும். மோட்டர் வயரின் சைஸ் 7/3 5/3 வயர்லாம் போடணும். கட்டாயம் ஏர்த் அடிக்கணும். ஏர்த் வயரும் விட்டால் தான் நெல் யாரு கரண்ட் அடித்தாதான் விடக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் வயர் அடித்து போட்டு இப்போ காரங்க எல்லாம் பிளேனாக இருக்குது. எல்லாம் பூட்டி போட்டு உங்களுக்கு வீடியோ முழுசாக காட்டுறோம். ஓகே, நீங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே வாங்க, முழுசாக பாருங்க. ஓகே, வயர் அடித்தாச்சு. நாங்கள் இப்போ லைட் போட்டுருவோம். லைட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பெட்டி லைட் தான் பண்ணோம், சதுர லைட்டு. அது கொஞ்சம் முக்கோண ஷேப்பு டைமண்ட் ஷேப்பில் போட்டால் தான் வடிவாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அளவெடுத்து வெட்டிட்டேன். அளவெடுத்து வெட்டி அது நம்ம குறிக்க போகிறேன் சீட்டில் நான் சென்டராக வச்சுட்டு இப்போ முக்கோணமாக குறிச்சேன். நான் ஷேப்பால் இது குறித்து எடுத்தாது பாருங்க. குறிச்சது டைமண்ட் ஷேப்பில் வந்துருக்கு. எருமையாக கட் பண்ணுவேன். ஓகே, லைட்டுக்கு தேவையான மாதிரி வெட்டிட்டேன். நான் வெட்டி இப்போ சீட்டை பொழியாச்சு. இனிமேல் வயரை கட் பண்ணி போட்டு லைட்டை கொடுப்போமா, நீங்கள் பாருங்க. சரியா? ஓகே, இது கலர் பார்த்து தான் முடியணும். நியூட்ரலோட முடியணும். பேஸோட முடிஞ்சால் பிரேக்கர் தட்டும். சரியா முடிஞ்சிட்டோம். ஓகே, லைட்டு பார்க்க கட் பண்ணிட்டு போயிருக்கிறேன். ஓகே, இந்த சதுர லைட் இப்படி டைமண்ட் ஷேப்பில் போட்டால் மட்டும்தான் வடிவாக இருக்கும். சதுரமாக போட்டால் வடிவில்லை. இதை பார்த்து போட்டிங்கன்னா சரி. ஓகே, எல்லா வயரிங் எல்லாம் இந்த வீட்டுக்கு முடிஞ்சது. இப்போ நாங்கள் மெயின் பாக்ஸ் தான் போட்ட போகிறோம். ஏவிசி பாக்ஸ் தான் போட்ட போகிறோம். இப்போ நான் எல்லாத்தையும் பிரித்து வச்சுக்கேன். பேஸ்டல் லைனையும் நியூட்ரல் லைனையும் பிரித்து வச்சுக்கேன். இப்போ நான் நியூட்ரல் லைனை கீழே கொடுக்குறதுக்கு தான் பாரில் எல்லாம் வெட்டி இங்கே கம்மியெல்லாம் எடுத்து வச்சுக்கேன். ஒவ்வொன்றா வேறு கொடுத்து இருக்கிறேன். மேலே பேஸ்ட் லைன் இருக்குது. பிரேக்கர் அதுக்கேற்ற அம்பியர் எல்லாம் கூட்டணும். மோட்டர் வேகம் 16 அம்பியரில் கூட்டணும். மற்ற 10 அம்பியர் 6 அம்பியர் அப்படிதான். அப்படி எல்லாம் பிரித்து வச்சுக்கேன். நம்ம கூட்ட போகிறோம். கூட்டி போட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. ஓகே, பிரேக்கர்
நாங்கள் விட்ட வயது சைஸுக்கு ஏற்ற மாதிரி அம்பியர் போடுவோம் பிரேக்கை. நாங்கள் வந்து மோட்டர் வயர் 104 வயரில் விட்ட வழியாக 16 அம்பியர் பிரேக்கரும் 10 அம்பியர் பிரேக்கரும் போட்டோன்னா நீங்கள் உங்களோட வயர் இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி போடணும். ஓகே, நான் பூட்டி போட்டு காட்டுறோம். ஓகே, நாங்கள் மெயின் பாக்ஸ் ஏபிசி பாக்ஸ் பூட்டியாச்சு. வேறு இது வந்து மெயினாக இது த்ரூவாக வந்தால் இந்த கரண்ட் எரியும். இந்த ரெட் லைட் வந்து எரியும். இது கரண்ட் இருக்குன்ற அர்த்தம். இது ரிப்பை போட்டால் இந்த க்ரீன் லைட் எரியும். மேஞ்சல் இங்கே ரிப்பில் இருந்தால் இந்த க்ரீன்ன்றது பாருங்க. இது வந்து வீட்டுன்ற கரண்ட்டு, இது வந்து த்ரூ கரண்ட்டு, மெயின் கரண்ட்டு. இப்போ எம்சிவியை போடுவோம். எல்லாம் வேலை செய்யணும்னு பார்ப்போம். ஓகே, டெஸ்ட்டில் வச்சு பார்க்க தெரியுங்க. ஓகே, எல்லாமே இல்லையா செய்து தாங்க. ஸ்வீப் எல்லாம் வேலை செய்து நீங்கள் லைட் வேலை போட்டு பார்க்கலாம். இது லைட்டை போடும். இது உங்களோட வெள்ளை மட்டும்தான் போட்டேன். ஓகே, எல்லாம் கம்ப்ளீட்டாக பூட்டியாச்சு. நம்ம கவரை வச்சு ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஓகே, எல்லாம்